என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். வமின் ஆயாத்திஹி, அல்லாஹுடைய அத்தாட்சிகளிலும் அற்புதங்களிலும் ஒன்றாக இருக்கின்றன. யுரீகுமுல் பர்க, மின்னலை உங்களுக்கு அல்லாஹ் காட்டுவது அது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக இருக்கின்றன. ஹவுஃப் வ தமா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த மின்னல் ஹவுஃபையும் தருகிறது, அச்சத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறது. ஒரு பேர் ஆதரவு, மழை பொழிகின்ற ஒரு பேர் ஆதரவையும் உங்களுக்கு அறிவிக்கிறது. ஆக அந்த பர்க் என்கிற மின்னலை பொறுத்தவரையில அல்லாஹுடைய அத்தாட்சி அது. அதன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் அச்சுறுத்துகிறான், பயம் காட்டுகிறான். அல்லாஹுடைய ஆயாத்துக்களை மறந்திருக்கிற நேரத்தில் எல்லாம், அல்லாஹுக்கு மாறு செய்கிற பொழுதெல்லாம் அல்லாஹ் மின்னல் இடி கொண்டு உங்களை பயமுறுத்துகிறான். எனவே அல்லாஹ் உங்களுக்கு இவைகளை காட்டுகிறான். ஹவுஃபன் வ தமா, அது அச்ச நிலையிலும் இருக்கிறது, ஆதரவு, மழை பொழிய போகிறங்கிற ஆதரவையும் அல்லாஹ் காமிக்கிறான். வானத்திலிருந்து அல்லாஹ் மழையை பொழிய செய்கிறான். அதன் மூலமாக உயிர்ப்பிக்க செய்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يعقلون, அறிவுடையவர்களுக்கு, புத்தி உடையவர்களுக்கு, இதுல மிகப்பெரிய சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இதுல ஒரு அத்தாட்சி இருக்கிறதாக ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஆக அங்கு இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, மின்னலின் மூலமாக, மழையின் மூலமாக சிந்திக்கக்கூடிய கூட்டத்திற்கு மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது, அதுல படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னொரு வசனத்தில், ஹுவல்லதி யுரீகுமுல் பர்க ஹவுஃபன் வ தமா, இங்கும் இதே மாதிரி சொல்லுகிறான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், உங்களுக்கு மின்னலை காட்டுகிறான் அவன். ஹவுஃப் வ தமா, அச்சமான ஒரு சூழலையும் உங்களுக்கு காட்டுகிறான், ஆதரவு என்கிற சூழலையும் காமிக்கிறான். மிக கனமான மேகத்தை அவன்தான் உண்டு பண்ணுகிறான். நீங்கள் பார்க்கலாம், மின்னலும் இடியும் இருக்கும், மழை இல்லாமல் இருக்கும். எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், கனமான மேகத்தை அவன்தான் உண்டாக்குறான். இடி மட்டும் மின்னலு மட்டும் வந்தும் கூட உங்களுக்கு மழை இல்லாமல் போய்விடும். இது ஹவுஃப், அச்சுறுத்தலுக்காக வேண்டி. அல்லாஹ் நாடினால் இப்படியும் செய்வான். அதற்கு பிறகு அவன் விரும்பினால்